அந்த முயற்சியை தொடர்ந்து பிராக்டிஸ், பயிற்சி பிராக்டிஸ், பிராக்டிஸ் மேக்ஸ் த மேன் பர்ஃபெக்ட் என்று சொல்லுவார்கள். பயிற்சி தான் ஒருவரை முழுமைப்படுத்தும். பயிற்சி, முயற்சி, பயிற்சி, அதை தொடர்ந்து வளர்ச்சி, growth. உள்ளத்திலையும் வளரணும், உடலிலையும் வளரணும், மன எல்லாவற்றிலும், அறிவில், வாழ்க்கை நெறியில், அனைத்திலும் வளர்ச்சி, அனைத்திலும் வளர்ச்சி. இந்த 3 அடிப்படை தத்துவங்களை கொண்டு துவங்கப்பட்ட நமது அனிமல் அகாடமி, அந்த பயணத்தில் எல்லோரும் இணைந்து இதயத்தோடு இணைந்து நாம் ஒவ்வொரு வாரமும் நடந்து கொண்டிருக்கிறோம். நமது உயரிய எண்ணம் உயர்வை நோக்கி. அந்த வகையிலே அனிமொழிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு இணைந்து செயல்பட மீண்டும் ஒரு முறை அழைத்து காரணத்தை நன்றி, விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி வீரா சார். தண்டபாணி சார் வணக்கம். இப்போ அடுத்து நம்மளுடைய அனிமொழி அகாடமியை பற்றிய இன்ட்ரடக்ஷனுக்கு அடுத்து இன்னைக்கான தலைப்பு எஃபெக்டிவ் பப்ளிக் ஸ்பீக்கிங். அதை பத்தின ஒரு கீனோட் ஸ்பீச் கொடுப்பதற்காக நம்மளுடைய ரமேஷ் சார், நம்மளுடைய டைரக்டர் ரமேஷ் சார் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். தேங்க்யூ மேடம் ஃபார் தி ப்ரிவிலேஜ். தேங்க்யூ. ஒரு கீனோட் ஸ்பீச்சுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு அனிமொழி அகாடமியோடைய டைரக்டர்ஸ் அண்ட் டீம் எல்லாருக்கும் ஒரு நன்றி தெரிவித்து, எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் பற்றி பேச போகிறோம். எப்பவுமே நம்மளுடைய பல பெரிய பெரிய வல்லுநர்களோட கூற்று என்ன அப்படின்னா, நிறைய பிரச்சனைகளுக்கு காரணம் ஒரு கம்யூனிகேஷனுடைய கேப் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். அது ஃபேமிலியாக இருக்கட்டும், ஒரு ஒர்க் பிளேஸாக இருக்கட்டும், ஒரு ஃப்ரெண்ட்ஸ்குள்ளேயா இருக்கட்டும், ஒரு கம்யூனிகேஷனுங்கிறது சரியாக போய் சேராத போது அந்த பிணக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கும். ஐயோ, நான் அந்த தொனியில சொல்லுங்க, நான் அந்த மீனிங்ல சொல்லுங்க, நான் அந்த டோன்ல சொல்லுங்க, இல்லை நீங்க சொன்னதெல்லாம் ரைட்டு தான், ஆனா நீங்க சொன்னது வேற மாதிரி டோன்ல இருந்தது, அப்படிலாம் பல விஷயங்கள் சொல்லுவாங்க. அந்த கம்யூனிகேஷன் வந்து ஒரு பெரிய கம்பெனி எல்லாமே இருக்கு, ஒரு பெரிய கார்பரேட்னா கூட ஏதாவது ஒரு சிறிய கம்யூனிகேஷன் கேப் வந்துருச்சுனாக்க அவங்களோட ப்ரொடக்ஷனும் சரி அதை அச்சீவ் பண்ண முடியாது. அதே சமயம் என்னுடைய அனுபவத்தில் பல ஆக்சிடென்ட்டுக்கான காரணமும் இந்த கம்யூனிகேஷன் கேப் இருந்திருக்கு. ஏதோ ஒரு விஷயம், முக்கியமான ஒரு மேட்டர் போய் சொல்லாமல் விட்டுருவாங்க, ஒரு இடத்துல பிரேக் ஆகிடும். ஸோ அதோட பின்னாடி அதோட என்ன விளைவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட் கூட நம்ம என்னோட அனுபவத்தில் கேள்விப்பட்டிருக்கேன். அதே மாதிரி ஒரு ஃபேமிலியிலையும் சரி, ஒர்க் பிளேஸில் சரி, ஒரு கார்பரேட், எனி இண்டஸ்ட்ரீஸ், ஈவன் இந்த ஃபோரம் கூட ஒரு கம்யூனிகேஷன் அப்படிங்கிற அந்த கம்யூனிகேஷனை வந்து ஜென்ரலாக கம்யூனிகேஷன் அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா லாங்குவேஜ் நினச்சிப்பாங்க. கம்யூனிகேஷன் ஸ்கில்னால ஈவன் பெரிய பெரிய காலேஜ் அந்த ஃபோரத்தில் பேசும்போது கூட, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசும்போது கூட இங்கிலீஷில் பேசுறது அப்படின்னு நினச்சிப்பாங்க. ஸோ இங்கிலீஷுங்கிறது ஒரு லாங்குவேஜ். கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறத தெளிவாக அவங்களுக்கு புரியுற, யார்கிட்ட பேசுகிறோமோ அவங்களுக்கு புரிகிற வகையில் கொண்டு சேர்க்கறது தான் கம்யூனிகேஷன் ஸ்கில் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை எஃபெக்டிவ் ஆகிறது அப்படின்னா அப்போ நம்ம சொல்றது 100%, அட்லீஸ்ட் 95% ஒரு இடத்துல போய் சேர்ந்தாதான் அதோட விளைவுகள் கரெக்டாக இருக்கும். அப்போ அதை எப்படி எஃபெக்டிவாக மாற்றுறது அப்படிங்கிறது வந்து இன்னைக்கான ட்ரைனிங்கோட ஒரு முக்கியமான தலைப்பாக இருக்குது. ஸோ அருமையான செய்திகளோட மேடம் முத்துலட்சுமியை வந்து அவங்கள இந்த ஃபோரத்துக்கு வரவேற்கிறோம். தேங்க்யூ. நாங்களும் ஆவலாக இருக்கோம் மேடம் எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு. தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ லாவண்யா மேடம். தேங்க்யூ ரமேஷ் சார் ஃபார் a wonderful idea about the topic. ஸோ அது ஒரு என்னன்றதை ஒரு அழகான கோடிட்டு காமிச்சிருக்கிறீங்க. தேங்க்யூ. ஸோ இப்போ நம்மளுடைய சிறப்பு விருந்தினர் அவர்கள் பற்றி அறிமுகப்படுத்துகிற நேரம், அப்படியே அவங்களையும் பேசுறதுக்கு கூப்பிடலாம். ஸோ அவங்கள வந்து சொல்லணும்னா ஷீ இஸ் காம்பினேஷன் ஆஃப் பிளெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் படித்தவங்க, அதுக்கப்புறம் வந்து லிட்ரேச்சர் படித்தவங்க,
நான் நேற்று தான் என் பையனுக்கு 10th ஸ்டாண்டர்ட் இது சொல்லி கொடுக்கும்பொழுது கிரிகார் மெண்டல் அப்படிங்கிறவர் சயின்ஸும் படிச்சிருக்காரு, மேக்ஸும் படிச்சிருக்காரு. ஸோ அந்த 2 பிளெண்டை வச்சு ஹி ஹஸ் ஐடென்டிஃபைடு அந்த growth ஆஃப் இதெல்லாம் வந்து எப்படின்ற காம்பினேஷன்ஸ்லாம் நிறைய போட்டு அவர் பண்ணியிருக்காருன்னு ரொம்ப டீட்டெயிலாக பயாலஜி சொல்லி கொடுக்கும்போது தான் படித்தேன். ஸோ அதை பார்த்துட்டு அப்படியே இந்த ரெசியூம் ஓப்பன் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஒரு நமக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க இந்த மாதிரி பிளெண்டிங் ஒரு காம்பினேஷன் இருக்காங்கன்னு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. ஸோ பிசிக்ஸ் அண்ட் இங்கிலீஷ் லிட்ரேச்சர்ல யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டர் வேற. ஸோ வெரி நைஸ் டு இன்ட்ரடியூஸ் யூ மேம். ஸோ ஹாப்பி. அப்புறம் வந்து இப்போ கரண்டா அவங்க வந்து ஷீ இஸ் ஒர்க்கிங் அஸ் அசிஸ்டன்ட் மேனேஜர் இன் ரெப்யூட்டட் பப்ளிஷிங் கம்பெனி. ஸோ அண்ட் ஷீ இஸ் நாட் ஓன்லி ஜஸ்ட் அன் எம்ப்ளாயி, ஷீ ஹாஸ் received so many corporate awards, that is making a difference award, best performer award, leadership award னு நிறைய விருதுகளுக்கு சொந்தக்காரர் இன்றைய சிறப்பு விருந்தினர். அதே போல அங்க நிறைய ஆர்டிகல்ஸ் அண்ட் போயம்ஸ் வந்து நிறைய அவங்க வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாங்க. அதே போல கண்டினியூஸ் லேர்னிங்க்கும் கிரியேட்டிவ் எக்ஸ்பிரஷனுக்கும் ரொம்ப பேஷனேட்டா ஒர்க் பண்ணக்கூடிய ஒருத்தவங்க. ஆர்ட்ஸ் அண்ட் லிட்ரேச்சர்ல இவங்களுக்கு இருந்த ஆர்வம் காரணமாக நிறைய பல்வேறு போட்டிகள், பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, கவிதை போட்டி, சிறுகதை போட்டி, பட்டிமன்றம், இந்த மாதிரி நிறைய போட்டிகள் கலந்து நிறைய பரிசு வாங்கியிருக்கிறாங்க. அதே போல அதோட அவங்களுடைய அந்த தாகம் தனியில ஒரு கிரியேட்டிவ் சேனல் ஒன்று கிரியேட் பண்ணி கதை சுரபி அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் நடத்திட்டு இருக்காங்க. அதுல அவங்க தான் கிரியேட்டர், அவங்க தான் வாய்ஸ் கொடுக்குறாங்க. அவங்க வந்து மோட்டிவேஷனல், ஹிஸ்டாரிக்கல், டிவோஷனல் ஸ்டோரிஸ்லாம் அதுல தொடர்ந்து பகிர்ந்துக்கிறாங்க. இது எதற்காக அப்படின்னா நம்மளுடைய மாரல் வேல்யூஸ், நம்மளுடைய கல்ச்சரல் ஹெரிட்டேஜ், நம்மளுடைய விழுமியங்கள் எல்லாமே அப்படி தொடர்ந்து போயிட்டே இருக்கணும் அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்குங்கிற ஒரு நல்ல நோக்கத்துல அவங்க அந்த கதை சுரபி அப்படிங்கிற சேனல்ல இதெல்லாம் பதிவேற்றம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதே போல அந்த சேனலுக்காக ஒரு வீடியோ சீரீஸ்ல ஒரு ஆராய்ச்சி மாதிரி பண்ணி ஆண்டாள் திருப்பாவையும் நாச்சியார் திருமொழியும் சேர்த்து அழகா அவங்களுடைய கதை சுரபில ஒரு வீடியோ சீரீஸா போட்டிருக்காங்க. பாரதியார், வி.ஓ. சிதம்பரம் பிள்ளை அவங்களுடைய விஷயங்கள், அவங்களுடைய தாட் ப்ராசஸ்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து அந்த ட்ரெடிஷனல் கல்ச்சர் வேல்யூஸையும் நிறைய விஷயங்களை கொண்டு வந்து சேர்க்கறதுக்கான முயற்சிகளை ஈடுபட்டு இருக்காங்க. அதே போல தொடர்ந்து இவங்களை வந்து நான் ரெட் ஃபோர்ட்லையும் நற்குலரிங்கிற இதுலையுமே வந்து தொடர்ந்து இவங்களுடைய பங்கேற்பை வந்து பார்த்துட்டே இருக்கேன். அதே போல நிறைய தலைப்புகள்ல அங்க 2 இதுலயும் புத்தகங்களை பத்தியும் பேசியிருக்காங்க, தலைப்புகள்லையும் பேசி ஒரு சிறந்த ஒரு பயிற்சியாளர். ஸோ அவங்க இன்னைக்கு நமக்கு வந்து எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் எல்லாருக்குமே வாழ்க்கையில எல்லா கட்டத்திலையுமே தேவைப்படுகிற ஒரு ஸ்கில் இந்த எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன். அதை பத்தி நமக்கு சிறப்பான ஒரு செஷன் கொடுக்கறதுக்கு இன்று வந்திருக்கிற இன்றைய சிறப்பு விருந்தினர் திருமதி முத்துலட்சுமி மேடம் அவர்களை அறிமுகம் செய்வதில் நான் பெருமிதம் கொள்கின்றேன். எங்களுடைய குழு AMA அகாடமி மிகவும் பெருமிதம் கொள்கிறது. வாருங்கள் மேடம், நேரம் உங்களுடையது. நன்றி. மேடம் அன்மியூட் பண்ணி. சாரி ஆன் பண்ணிட்டேன். Thank you madam, thank you for the kind introduction and thank you all for your time. தீபாவளி டைம்ல கொஞ்சம் டைம் ஸ்பேர் பண்ணி இந்த செஷன் எனக்கு பண்றதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து நீங்க எல்லாரும் அட்டென்ட் பண்றதும் எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. Thank you so much. I will continue with the session. Screen share பண்ணிக்கிறேன் மேம். Yes ma'am, please ma'am, share பண்ணுங்க. ஓகே, ஸ்கிரீன் இப்போ தெரியுதா? எஸ் மேம், கிளியரா இருக்கு, கரெக்டா இருக்கு. ஓகே, தேங்க் யூ ஸோ மச் மேம். ஸோ இன்னைக்கு நமக்கு கொடுத்துருக்கிற டாபிக் வந்து எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். இவங்க ரமேஷ் சார் சொன்ன மாதிரி கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்ங்கிறது வந்து இட் இஸ் நாட் ஒன்லி இன் ப்ரொஃபஷனல் லைஃப்ல மட்டும் கிடையாது, பர்சனல் லைஃப், ப்ரொஃபஷனல் லைஃப் பிளஸ் நம்ம டே டு டே லைஃப் எல்லாத்துலேயுமே வந்து இட் பிளேஸ் அ ஹியூஜ் ரோல். அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் நல்லா இருந்ததுன்னா நம்ம வந்து எந்த அளவுக்கு திறமையா நம்மளுடைய செயல்களை வந்து கையாள முடியும் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போறோம். So, effective communication is about more than just exchanging information. It's about understanding the emotion and intentions behind the information. அதாவது ஒரு கம்யூனிகேஷனா ஜஸ்ட் நான் என்ன சொல்றேனோ அதை கேட்கறது மட்டும் கிடையாது, இல்ல ஒரு ஜஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இன்ஃபர்மேஷன், அவங்க என்ன சொல்றாங்களோ அது அப்படியே இந்த பக்கம் வர்றது கிடையாது. அதையும் தாண்டி கன்வே பண்ற இன்ஃபர்மேஷனுக்கு பின்னாடி இருக்கிற
முத்துலட்சுமி மேம். மேடம் வாய்ஸ் கேட்கல. முத்துலட்சுமி மேம் நெட் இஷ்யூ நினைக்கிறேன். நெட்வொர்க் இஷ்யூவா இருக்கும்னு நினைக்கிறேன். ரமேஷ் சார் நீங்க ட்ரை பண்றீங்களா? நான் ஓகே சார், நீங்க ட்ரை பண்ணி பாருங்க சார். நம்ம ஜஸ்ட் ஒரு கான்வர்சேஷனா கொண்டு போலாம் மேம் வர வரைக்கும். ஸோ ப்ளீஸ் ஆடியன்ஸ் நீங்க சொல்லுங்க உங்க பார்வையில எஃபெக்டிவ் கம்யூனிகேஷனா என்ன? நமக்கு ஒரு டெஃபினிஷன் கிடைச்சிருக்கு, இன்டென்ஷன் பிஹைண்ட் த இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆடியன்ஸ் உங்களோட தாட்ஸை ஷேர் பண்ணலாம். until then the chief guest gets in. ஹலோ, ஐ ஆம் தங்கவேலுமாரி பேசுகிறேம்மா. சார் சொல்லுங்க சார். வணக்கம் சார். தங்கவேலுமாரி பேசுகிறேன். இந்த எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன்ங்கிறது என்ன மீன் பண்ணுதுன்னா, ஒருத்தர் சொல்கிறாரு, இன்னொருத்தர் கேட்குறாரு, அதோட அது நின்னா இட்ஸ் நாட் எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன். இவர் சொல்கிறத அவர் சரியாக புரிஞ்சுக்கிறது இன்வால்வ் ஆகணும். வாட் ஹஸ் டோல்டு, எந்த மீனிங்கில் சொன்னார், எந்த அர்த்தத்தில் சொல்கிறாரு, அதை கரெக்டாக 100% கேட்குறவங்க புரிஞ்சுக்கிறது ஒன்று. அண்டர்ஸ்டாண்டிங் வாட் இஸ் ஸ்டேட்டிங்கிறது. அதை தவிர சரி நான் புரிஞ்சுக்கிட்டேன், நான் போகிறேன், வீட்டுக்கு போகிறேன்னு தான் போகக்கூடாது. அவர் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷனோ உத்தரவையோ அது செயல்படுத்தணுங்க. ஒரு மேனேஜரை ஒரு ஸ்டாஃபுக்கு இந்த மாதிரி நாளையிலேருந்து வரணும் அப்படின்னா கம்யூனிகேட் பண்ணிட்டாரு, இவங்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க. அடுத்த ஸ்டெப் ஒன்று இருக்குது, கரெக்டாக நாளையிலேருந்து ஸ்டார்டிங் டைம் 9 மணினா 9 மணிக்கு வரணும். வெதர் இட் இஸ் த இன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் இம்ப்ளிமெண்டட் ஆர் நாட் அப்படிங்கிறது தான். அப்படி பண்ணாதான் அது எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன். இல்லைன்னா கம்யூனிகேஷன் வேஸ்ட்டுன்னு அர்த்தம். இதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் வாட் ஐ அண்டர்ஸ்டாண்ட் பை எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன். தேங்க்யூ ஸோ மச் மாரிமுத்து சார். ஸோ கரெக்டாக அதை புரிஞ்சுக்கிட்டு அதை செயல்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு அழகான பாயிண்ட் சொல்லியிருக்கீங்க. எஸ் லட்சுமி மேம், யூ கேன் கண்டினியூ மேம். சாரி மேம், நான் டிஸ்கண்டினியூ பண்ணதே தெரியாம நான் இட்ஸ் ஓகே மேம், நாட் an issue. ப்ளீஸ் கண்டினியூ. எந்த டாபிக்ல ஸ்லைட்ல இருந்துச்சு மேம்? ஃபர்ஸ்ட் ஸ்லைட் டோனி ராபின்ஸோட கோட்ல தான் இருந்தது. ஓகே தேங்க் யூ மேம். I will continue. Yeah. So effective communication is about more than just exchanging information. It's about understanding the emotion and intentions behind the information. So அந்த நம்ம ஒரு மெசேஜ் சொல்றோம் அப்படின்னா அந்த opponent, that is opposite person who is receiving the message they should not get only the information but what is behind the information. அந்த சைலண்ட் ஹிடன் இன்ஃபர்மேஷன் ஒன்று எல்லா இன்ஃபர்மேஷன்லயும் இருக்கும். அதையும் சேர்த்து அவங்க புரிஞ்சுக்கிற மாதிரி நம்ம அந்த மெசேஜை கன்வே பண்ணணும். அதுதான் எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன். ஸோ எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னா, சே இட் ஸோ தே ஹியர் இட். நம்ம என்ன சொல்றோமோ அந்த விஷயத்த நம்ம என்ன இன்டென்ஷன்ல எப்படி சொல்றோம், எதுக்காக சொல்றோம், அந்த கான்செப்டோட தி லிசனர்ஸ் ஷுட் கெட் ரிசீவ் இட். அப்படி இருக்கணும், அவ்வளோ எஃபெக்டிவா இருக்கணும் நம்மளோட கம்யூனிகேஷன். அண்ட் the main ingredient in the effective communication is the power of words, tone and presence. And the words it should be very powerful. அந்த அளவுக்கு செலக்டிவான வேர்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணணும். அப்புறம் our tone should be flexible. Like எந்த இடத்துல என்ன மாதிரி டோன் அப்ளை பண்ணணும். இட் இஸ் நாட் ஆல்வேஸ் த சேம் டோன் இன் ஆல் இன்ஸ்டன்சஸ். ஒரு இடத்துல ஏத்தணும், ஒரு இடத்துல இறக்கணும், ஒரு இடத்துல சாஃப்டா இருக்கணும், ஒரு இடத்துல ஹார்ஷா இருக்கணும், ஒரு இடத்துல நியூட்ரலா இருக்கணும், அந்த மாதிரி. ஸோ த அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் த டோன் and the presence of the words, all these together put together makes the communication very effective. Ma'am, is it clear, ma'am? Yes ma'am, very clear. Yeah, thank you ma'am. So what is communication? It is the process of exchanging information, ideas, thoughts and feelings. So ஒரு information நம்ம it is whether it is official or personal or நம்ம வீட்லயே கூட நம்ம within the members or நம்ம neighbors
ஆர் நம்ம ஆஃபீஸ்ல கலீக்ஸ் யாரா இருந்தாலும் சரி, வாட் எவர் இட் இஸ், த இன்ஃபர்மேஷன் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்றச்ச அவங்களோட ஐடியாஸ், தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் ஃபார் த ரெக்யூர்ட் ப்ராஜெக்ட் ஆர் வாட் எவர் இட் இஸ், அந்த இதுக்கு என்னென்ன தேவையோ அந்த எல்லாத்தையும் சேர்த்து போட்டு அந்த என்டையர் ப்ராசஸ், அதுதான் கம்யூனிகேஷன். அண்ட் கம்யூனிகேஷன் வரச்ச நம்ம நிறைய பேர் என்ன நினைப்போம்னா, இட் இஸ் லைக் மனிதர்களுக்கு மட்டும்தான் 6 சென்ஸ் இருக்குது, ஸோ அந்த 6th சென்ஸை யூஸ் பண்ணி அவங்க பேச முடியும், ஸோ அவங்க மட்டும் தான் கம்யூனிகேட் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா அப்படி கிடையாது. எல்லா இந்த உலகத்தில் உள்ள அத்தனை ஜீவராசிகள், இறைவனால படைக்கப்பட்ட அத்தனை இதுவும் வந்து கம்யூனிகேட்ஸ், இன்க்ளூடிங் யூனிவர்ஸ். இந்த பிரபஞ்சமே வந்து கம்யூனிகேட் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம காலையில எழுந்து பிரம்ம முகூர்த்தத்துல நம்ம ப்ரேயர் பண்ணும்போது, சக்ரா மெடிடேஷன் பண்ணும்போது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் பண்ணும்போது எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் தாட்ஸ் ஹேப்பன்ஸ் பிட்வீன் த யூனிவர்ஸ் அண்ட் அஸ். அது ஒரு கம்யூனிகேஷன். அது மாதிரி நம்ம காலையில ஏர்லி மார்னிங் எழுந்துச்சு போய் நம்ம மாடியில பார்த்தோம்னா பேர்ட்ஸ் எல்லாம் அப்படியே ஸ்டேஷன் கத்திட்டு இருக்கும், குயில் பாடும், கிளி கத்தும், பேசும், என்னென்னவோ பண்ணும். ஸோ அந்த அணில், ஸ்குரில் வந்து அழகா அந்த சவுண்ட் கொடுக்கும். இது எல்லாமே வந்து கம்யூனிகேஷன் தான். த திங் இஸ், நமக்கு புரியல. அவங்களோட நமக்கு எப்படி வந்து ஒரு ஸ்டேட்டுக்கும் இன்னொரு ஸ்டேட்டுக்கும் அந்த பாஷைகள் புரியாம இருக்குதோ, அது மாதிரி அந்த பேர்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் உடைய அந்த லாங்குவேஜ் வந்து நமக்கு புரியல, அவ்வளவுதான். ஸோ அது அந்த லாங்குவேஜை கத்துக்கிட்டா அதுங்க என்ன பேசுதுன்னு கூட புரியும். ஈவன் பிளான்ட் ஸ்பீக். ஒரு செடியை நீங்க வந்து ஒரே ஒரு செடியை நம்ம தண்ணி ஊத்தி வளர்த்துக்கிட்டு டெய்லி அது கூட நம்ம பேசிட்டே வந்தோம்னா அது நம்ம கூட பேசும். ஸோ the communication takes place with all the things. கடவுளால படைக்கப்பட்ட எல்லா இதுலயுமே கம்யூனிகேஷன் டேக்ஸ் பிளேஸ், அதுதான் நான் சொல்றது. And it is not just about speaking, it is about connecting, understanding and influencing. Just நான் ஒரு விஷயம் சொல்ல வரேன், அவ்வளவுதான், நான் இது சொல்லிட்டேன், இது நீங்க புரிஞ்சுக்கோங்க, முடிஞ்சது. அப்படி கிடையாது. நம்ம ஏன் சொல்றோம், எதுக்கு சொல்றோம், நம்ம சொல்றத அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்களா, நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்றது மட்டும் இல்லாம அது அவங்களுக்கு வந்து அது பொருந்துமா, நம்ம சொல்றத அவங்க ஏத்துப்பாங்களா, நம்மளால அவங்களோட ஃப்ரீக்வன்சிக்கு கனெக்ட் பண்ணி அவங்கள கன்வின்ஸ் பண்ணி நம்மளால சொல்ல முடியுதா, இந்த மாதிரி இது எல்லாமே it puts together communication. So it is not just about words, it is about connection, clarity and compassion. So what is the importance of communication? நம்ம ஏன் கம்யூனிகேட் பண்ணணும்? கம்யூனிகேட் பண்ணாமே கூட நம்ம பாட்டு அவங்க ஒரு இண்டிவிஜுவல், ஸோ ஒரு இண்டிவிஜுவலும் அவங்கவுங்க வேலையை மட்டும் பண்ணிட்டே போகலாம். Why should we communicate with each other? Why should we communicate with all the other living things or whatever it is available in the universe? ஏன் பேசணும்? அப்பதான் வந்து ஒரு ஷேரிங் ஆஃப் தாட்ஸ் இருக்கும். அந்த ஷேரிங் ஆஃப் தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் வில் ஹெல்ப் டு பில்ட் ரிலேஷன்ஷிப்ஸ். ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், அந்த தாட்ஸ் வந்து அதெல்லாம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போகும்போது ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆகும். கான்ஃப்ளிக்ட் வந்தா கூட ஈஸியா ரிசால்வ் பண்ண முடியும். இப்ப பேசவே இல்லை அப்படின்னா அது வந்து ஒரு பாய்சன் ட்ரீ மாதிரி அந்த கான்ஃப்ளிக்ட்ஸ் வந்து வளர்ந்துகிட்டே இருக்கும். அது ஹியூமன் பீயிங்னா கான்ஃப்ளிக்ட்ஸ் வராம இருக்காது. அது விதின் த ஃபேமிலி ஆர் அவுட் சைட் த ஃபேமிலி யாரா இருந்தாலும் சரி. ஆனா அந்த கான்ஃப்ளிக்ட்டை கூட நம்மளால நம்ம எஃபெக்டிவா கம்யூனிகேட் பண்ணனா we can resolve, whether it is in the house or in the work place. அது மாதிரி ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டிக்கு வந்து கம்யூனிகேஷன் ரொம்ப தேவை. இப்ப வந்து நமக்கு எவ்வளவு வேணா நாலேஜ் இருக்கலாம், ஆனா அந்த நாலேஜை வந்து அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்றதுக்கு வந்து ஒரு சில குவாலிட்டிஸ் வேணும். அந்த குவாலிட்டிஸை வந்து நமக்கு வந்து டெவலப் பண்ணிக்கணும். அதுவும் கம்யூனிகேஷன் ஸ்கில். அது வந்து இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் எனி லீடர் அண்ட் ஆல்சோ ஃபார் எ சக்சஸ்ஃபுல் டீம் ஒர்க். ஒரு டீம்ல வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு ப்ராப்பர் கம்யூனிகேஷன் இல்லாம இருந்து ஒரு கோஆபரேஷன் இல்லாம இருந்ததுன்னா அந்த டீம் வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்கவே இருக்காது. ஸோ அந்த டீமோட சக்சஸ்க்கு ஈச் மெம்பரோட கோஆபரேஷன் கண்டிப்பா தேவை. அதுக்கு கம்யூனிகேஷன் ஹெல்ப்ஸ். ஸோ பூஸ்ட் கான்ஃபிடன்ஸ். நம்ம வந்து எப்போ அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் நமக்கு ஸ்ட்ராங்கா இருந்தாதான் நமக்கு வந்து ஒரு நல்ல கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். சரி, நம்ம வந்து ஓகே, மிஸ்டேக்ஸ் கேன் ஹேப்பன் அட் எனி டைம். மிஸ்டேக் நடந்தா கூட பரவாயில்ல, நம்ம சொல்லி இதை பேசி ரிசால்வ் பண்ணிடலாம். இது வாட்டி நடந்துருச்சு, நெக்ஸ்ட் டைம் நடக்காம பாத்துக்கலாம். அந்த அளவுக்கு நம்ம கன்வின்ஸ் பண்ணி நெக்ஸ்ட் டைம் நடக்காம இருக்குது என்னென்ன பண்ணணுமோ அந்த அளவுக்கு இன்ஃபர்மேஷன் கன்வே பண்றது, இது எல்லாமே நம்மளால கான்ஃபிடென்ட்டா பண்ண முடியும்னா கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கணும். இப்போ சப்போஸ் நமக்கு எல்லாமே தெரியும், எனக்கு நூக் அண்ட் கார்னர் டாப் டு பாட்டம் எல்லாமே எனக்கு தெரியும் அந்த ப்ராசஸ்ல, இல்லை வாட் எவர் இட் இஸ்,
ஆனா என்கிட்ட கான்பிடன்ஸ் இல்ல, எனக்கு சொல்றதுக்கு வந்து கொஞ்சம் இதுவா இருக்குது, நான் அவங்க தப்பா நினைச்சுப்பாங்க, இவங்க நம்ம சொன்னா கேட்க மாட்டாங்களோ அப்படி ஒரு ஹெசிடேஷன் அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா we will not be able to communicate our thoughts successfully. அப்போ அந்த இடத்துல ஷேரிங் ஆஃப் தாட்ஸ் இல்ல தப்பா மிஸ்கம்யூனிகேஷன் ஆயிடுச்சு அப்படின்னா அப்போ வந்து சக்சஸ் கிடைக்காது நமக்கு. ஸோ இந்த கான்ஃபிடன்ஸ், ரிலேஷன்ஷிப் பில்டிங், கான்ஃபிளிக்ட் ரெசல்யூஷன், லீடர்ஷிப் ஸ்கில்ஸ், இது எல்லாத்துக்குமே வந்து கம்யூனிகேஷன் பிளேஸ் அ வைட்டல் ரோல். ஸோ வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன்? என்னன்னா இது வந்து ஒரு பேசிக்கா நான் 4 இது எடுத்திருக்கேன். வெர்பல், நான் வெர்பல், ரிட்டன் அண்ட் விஷுவல். ஸோ வெர்பல்ங்கிறது வந்து ஒரு மொழி தொடர்பு, ஒரு பேஸ்ட் ஆன் த ஒரு லாங்குவேஜ் வச்சு, இந்த லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கவங்களுக்கெல்லாம் நம்ம கம்யூனிகேட் பண்ண முடியும் அப்படி. நான் வெர்பல்ங்கிறது அந்த லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கவே வேணாம், ஆனா வித்தவுட் எனி ஸ்போக்கன் லாங்குவேஜ் அப்ப கூட கம்யூனிகேட் பண்ண முடியும், அது ஒண்ணு. இன்னொன்னு ரிட்டன் கம்யூனிகேஷன். நம்ம என்னதான் பேசினாலும் சரி, ஆனா ரிட்டன் கம்யூனிகேஷன் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் இன் போத் ப்ரொஃபஷனல் அண்ட் பர்சனல் லைஃப். இல்லைன்னா நமக்கு வந்து சம்டைம்ஸ் மீனிங்கே மாறிடுச்சு அப்படின்னா இட் வில் பி எ ஃபிளாப். அது மாதிரி விஷுவல் கம்யூனிகேஷன் வந்து இது எல்லாமே வெர்பல் இல்ல, நான் வெர்பல் இல்ல, ரிட்டன் இல்ல, இது எதுவுமே இல்லாத இடத்துல கூட விஷுவல் கம்யூனிகேஷன் பிளேஸ் அ வைட்டல் ரோல். ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. அதுக்கு வந்து நம்ம சில எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். ஸோ வெர்பல் கம்யூனிகேஷன் எடுத்துக்கிட்டா, நான் வந்து திருக்குறள் தான், திருவள்ளுவர் இல்லாம கம்யூனிகேஷன் வந்து இருக்கவே முடியாது. பல ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி திருவள்ளுவர் வந்து அப்பவே வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில்லோட என்னன்னு சொல்லலாம், ஒரு அவர் தான் ஐகான்னு சொல்லலாம். கம்யூனிகேஷன் ஸ்கில்ல வந்து எவ்வளவு எஃபெக்டிவா பண்ண முடியுங்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் பர்சன் எக்ஸாம்பிள்னா அவர் தான். அதனாலதான் வந்து திருக்குறளை வந்து உலக பொதுமறைன்னு சொல்லி உலகத்துல இருக்க எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அந்த அளவுக்கு அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்க்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் திருக்குறள்ல ஃபாலோ ஆயிருக்குது. திருவள்ளுவர் அதை பண்ணியிருக்காரு, அதுவும் அப்பா பல ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி. அதுல சொல்வன்மைன்னு ஒரு சாப்டரே அவர் பண்ணியிருக்காரு. அந்த சாப்டர் ஃபுல்லாவே ஃபோக்கஸ்ட் ஆன் பவர் ஆஃப் ஸ்பீச், கம்யூனிகேஷன் ஸ்கில் தான். அதுல அதை வந்து எவ்வளவு அழகா அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்க்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் உள்ள அடக்கி நமக்கு கொடுத்திருக்காரு. அதை நான் கொஞ்சம் பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நானலம் என்னும் நலனுடையவை அந்நலம் யானலத்துள்ளதும் நன்று அப்படின்னா, ஒரு சொல் அதாவது சொல்வன்மை தான் கம்யூனிகேஷன், அந்த பவர் ஆஃப் ஸ்பீச். அதுக்கு வந்து சிறப்பு எப்படி இருக்கணும் அப்படின்னா, அந்த நம்ம யூஸ் பண்ற அந்த சொல்லுடைய தன்மை வந்து அதை விட சிறப்பான இது எதுவுமே இருக்கக்கூடாது. இந்த பொருட்செல்வம், கல்வி செல்வம் எல்லாத்தை விட மிகுந்தது வந்து சொல்வன்மை தான். அந்த சொல்வன்மை நல்லா இருந்ததுன்னா அதை விட சிறப்பு இந்த உலகத்துல வேற எதுவுமே இல்லை அப்படிங்கிறது அந்த குறள். 2வது, ஆக்கமும் கேடும் அதனால் வருதலால் காத்தோம்பல் சொல்லின் சோர்வு. ஆக்கம், அழிவு, இந்த ரெண்டுமே வந்து ஒரு சொல்லாலதான் ஏற்படும். அந்த சொல்ல வந்து நம்ம எப்படி யூஸ் பண்றோம், ஒரு நல்ல சொல்ல யூஸ் பண்ணா ஆக்கம் ஏற்படும், அதே வந்து ஒரு தீய சொல்ல யூஸ் பண்ணா அழிவு ஏற்படும். சோ எந்த ஒரு சொல்லையும் எந்த நேரத்திலையும் குறைபாடு எதுவும் நேராத வண்ணமா நம்ம எப்படி கவனமா கையாளுறோமோ அந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை இருக்கும். கேட்டார் பிணிக்கும் தகையாய் கேளாரும் வேட்ப மொழிவதாம் சொல். கேட்பார், நம்ம பேசுறத ஒருத்தங்க கவனிக்கும் போது அவங்க வந்து அதை ஆர்வத்தோட கேட்கணும். எப்பவுமே நம்ம பேசுறத கேட்காதவங்க கூட நம்ம பேசுறத தேடி வந்து கேட்கணும். அந்த அளவுக்கு எஃபெக்டிவா நம்ம யூஸ் பண்ற அந்த சொற்கள் வந்து வலிமை வாய்ந்ததா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. திறனறிந்து சொல்லுக சொல்லை அரணும் பொருளும் அதனினும் கில். காரணத்தை தெளிவா அறிஞ்சு சொல்லணும். நம்ம எதுக்கு சொல்றோம், ஒரு விஷயம் சொல்றோம்னா ஏன் சொல்றோம், எதுக்கு சொல்றோம் அப்படின்னு அதை நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுட்டு சொல்லணும். ஏதோ ஒண்ணு சொல்ல சொன்னாங்க நம்ம சொல்லுவோம், அப்படி சொல்லக்கூடாது. அந்த அளவுக்கு அந்த சொல்லுடைய இது வந்து எப்படி பவர் எப்படி இருக்கணும்னா, அதுல வந்து அறம் இருக்கணும், உண்மையான பொருள் இருக்கணும். அவ்வளோ ஒரு சிறந்த சொல்லை யூஸ் பண்ணி நம்ம சொல்ல வேண்டிய கருத்துக்களை தெரிவிக்கணும். சொல்லுக சொல்லே பிரிதோர் சொல் அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்து. நம்ம ஒரு விஷயத்த வந்து கன்வே பண்றோம், சொல்லணும் அப்படின்னா அதுக்கு நம்ம பிரயோகிக்கிற வார்த்தைகள் வந்து ரொம்ப வலிமை வாய்ந்ததா இருக்கணும். அந்த சொல் வந்து நம்ம பிரயோகிக்கிற சொல்லை விட அந்த இதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு இதை விட ஒரு பெட்டரான ஒரு வார்த்தை எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்ற அளவுக்கு
நம்ம வந்து நம்மளுடைய அறிவை வளர்த்துக்கிட்டு அந்த மாதிரி சொல்களை பிரயோகிச்சு நம்ம சொல்ல வேண்டிய இன்ஃபர்மேஷனை கரெக்டா கன்வே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேட்பத்தான் சொல்லி பிறர் சொல் பயன்கோடல் மாட்சியின் மாசற்றார்கோள். மற்றவர்கள் எல்லாரும் நம்ம சொல்றத வந்து விரும்பி கேட்டு அதை உணர்ந்து ஃபாலோ பண்ற அளவுக்கு தேவையான சொல்ல நம்ம தேடி ஆராய்ச்சி பண்ணி அந்த மாதிரி சொற்களை நம்மளுடைய இதுல நம்ம பயன்பாட்டுல நம்ம அதை பயன்படுத்தணும். சொல்லல் வல்லன் சோர்வில்லன் அஞ்சான் அவனே இகழ்வல்லல் யாருக்கும் அரிது. சொல்லாற்றல் எவ்வளவு படைத்தவனாகவும் சோர்வே இல்லாதவனாகவும் அஞ்சான் நெஞ்சமாகவும் இருப்பவனை எதிர்த்து இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய வலிமை வாய்ந்த பணக்காரங்களாவோ இல்ல வலிமை வாய்ந்தவர்களா இருந்தா கூட இந்த சொல்லாற்றல் மிகுந்தவங்களை வந்து வெற்றி கொள்ளவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க. விரைந்து தொழில் கேட்கும் ஞானம் நிறைந்தினிது சொல்லுதல் வல்லார் பெறின். வகைப்படுத்தியும் சுவையாகவும் கருத்துக்களை சொல்லும் வல்லமை உடையவர்களுடைய பணி, அவங்க செய்யற வேலையை வந்து சுட்டி காட்டும் போது அவங்க இந்த வேலையை சொன்னா இப்படி செய்யலாம், இது பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த உலகத்துல இருக்க எல்லாமே வந்து அவங்களுடைய சொல்லுக்கு உட்பட்டு அதை நம்பி செய்வாங்க, எதிர்கேள்வி கேட்காம செய்வாங்க. அந்த அளவுக்கு எஃபெக்டிவா பேசணும் அப்படின்னு சொல்றாங்க. பல சொல்ல காமுறுவர் மன்றமா சற்ற சில சொல்லல் தேற்றாதவர். குறையில்லாத நம்ம யூஸ் பண்ற சொற்கள் வந்து எந்த விதத்திலும் குறையே இருக்கக்கூடாது, அந்த மாதிரி சொற்களை செலக்ட் பண்ணி தெளிவான விளக்கம் கொடுத்து அதை அப்படி கொடுத்தோம்னா அப்படி கொடுக்காம இருந்தோம்னா பல சொற்களை நம்ம திரும்ப திரும்ப சொல்ற மாதிரி ஒரு இது இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இனரூழ்த்து நாரா மலரணையர் கற்றதுணர விரிந்துரையாதார். கற்றதை வந்து பிறர் உணர்ந்து கொள்ற வகையில நம்ம விளக்கி சொல்ல முடியல அப்படின்னா, நம்ம எவ்வளவுதான் நமக்கு நாலேஜ் இருக்கு, எல்லாமே இருக்கு, ஆனா என்கிட்ட இருக்கிற நாலேஜ மத்தவங்களுக்கு புரியுற வகையில என்னால சொல்ல முடியல அப்படின்னா, கொத்தாக மலர்ந்திருந்தாலும் மனம் கமலாத மலரை போன்றவர். நான் அவ்வளவு கொத்து கொத்தா மலர்ந்திருந்தா கூட அதனால எந்த பிரயோஜனமும் யாருக்கும் கிடையாது. சோ இது எல்லாமே என்னன்னா நமக்கு இருக்கிற நாலேஜ் ஷேர் பண்ணணும் அப்படின்னா நம்ம எஃபெக்டிவான வேர்ட்ஸை யூஸ் பண்ணி எஃபெக்டிவா கம்யூனிகேட் பண்ணா மட்டும்தான் அது நடக்கும் அப்படின்னு சொல்றதுதான் இந்த வேர்பல் கம்யூனிகேஷனுக்கு நான் திருக்குறளையும் திருவள்ளுவரையும் எக்ஸாம்பிளா எடுத்துக்கிட்டேன். அடுத்தது நான் வெர்பல் கம்யூனிகேஷன். இதுக்கு ஒரு சின்ன இது பிளே பண்றேன், கொஞ்சம் நீங்க கவனமா கவனிச்சீங்கன்னா அது புரியும் ஈஸியா. What this organization really needs is a one-on-one approach. Easy. Actually, what this organization really needs is repositioning. That means that what this organization desperately needs is change. நான் வெர்பல் கம்யூனிகேஷன் அவங்க வந்து ஒன் ஆன் ஒன் பொசிஷன் சொன்ன எங்க பிரயோகிக்கணும், திறனறிந்து பிரயோகிக்கணும், திருவள்ளுவர் என்னன்னு கூட தெரியாம இந்த மாதிரி இல்லாம யாருக்கு எப்படி சொன்னா புரியுமோ அப்படி வார்த்தைகளை நம்ம பிரயோகப்படுத்தி சொல்லணும். அதுக்குடைய எக்ஸாம்பிள் இது. நான் வெர்பல் வந்து இது
இப்போ வந்து இந்த நான் வெர்பல் இதுல பாத்தீங்கன்னா இதுல அதோட எக்ஸ்பிரஷன் அது எதுவுமே பேசவே இல்லை, ஆனாலும் நம்மளால ரசிக்க முடிஞ்சது, அந்த அர்த்தங்களை புரிஞ்சுக்க முடிஞ்சது. ஏன்னா அது அவங்களோட அந்த போஸ்டர், அந்த ஜெஸ்டர்ஸ் அவங்க ஃபாலோ பண்றது, அந்த எக்ஸ்பிரஷன், நான் வெர்பல் கம்யூனிகேஷன்ல எக்ஸ்பிரஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை வந்து இந்த 2 கேரக்டர் வந்து எல்லா வயதினர்களையும், பெரியவங்க, சின்னவங்க, குட்டி பசங்க, யார் பார்த்தாலும் புரியும், ரசிச்சு என்ஜாய் பண்ற அளவுக்கு எல்லா குவாலிட்டிஸோட இந்த 2 கேரக்டர் இந்த சீரீஸை ஃபுல்லாவே இன்னைக்கு வரைக்கும், அந்த காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எஃபெக்டிவா பண்ணிட்டு இருக்குது. இது வந்து விஷுவல் கம்யூனிகேஷன். இது வந்து ஒரு குட் எக்ஸாம்பிள். அது எப்படின்னா, இப்ப வந்து நம்ம வீட்டுல நிறைய குட்டி பசங்கலாம் இருப்பாங்க, ஆனா நம்மளுடைய கிரேட் எபிக்ஸ் ராமாயணா அண்ட் மகாபாரதா இதோட கதையை வந்து நிறைய பேருக்கு தெரியாம இருக்கும் பசங்களுக்குலாம், ஏன்னா அவங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது. ஆனா அதை போய் நம்ம சொல்லணும் அப்படின்னா அவங்க அதை கேட்கிற அளவுக்கு அவங்களுக்கு பொறுமையும் கிடையாது, நமக்கு சொல்றதுக்கு டைமும் இல்லை. ஆனா நமக்கு அந்த கதை தெரியும், பட் அதை வந்து எவ்வளவு சிம்பிளா அவங்களுக்கு சொன்னா புரியும். அதுக்கு முதல்ல நம்ம ஃபர்ஸ்ட் அதை அவ்வளோ கதையும் நம்ம திருப்பி இது பண்ணிக்கணும்ல, ரீகலெக்ட் பண்ணிட்டு தான் நம்மளால அவங்களால டெய்லி ஒரு பார்ட்டா சொல்ல முடியும். ஸோ அந்த ரீகலெக்ஷனுக்கு ஒரு விஷுவல் வீடியோ இந்த எக்ஸாம்பிளா சொல்றேன். ब्रह्म परात्पर राम कालात्मक परमेश्वर राम शेषकल्प सुख निवृत राम ब्रह्माद्यमरप्रापित राम 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 जय राजा राम 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 जय सीता राम जय हर मंगल दशरथ राम जय जय मंगल सीता राम रघुपति राघव राजा राम पतित पावन सीता राम रघुपति राघव राजा राम पतित पावन रघुपति राघव राजा राम पतित पावन सीताराम रघुपति राघव राजा राम पतित पावन सीताराम रघुपति राघव राजा राम पतित पावन सीताराम. ஸோ இது வந்து அந்த ஜஸ்ட் ஒரு 1 to 2 minutes இந்த வீடியோக்குள்ள வந்து முழுவும் அந்த ராமாயணம்ங்கிற அந்த இதிகாசத்தோட மொத்த கதையோட இதையும் ஒரு அழகா ஒரு கேப்சியூல்ல போட்டு கொடுத்த மாதிரி கொடுத்துட்டாங்க. இதை வச்சு நம்ம ரீகலெக்ட் பண்ணிட்டு டெய்லி ஒரு ஸ்டோரியா நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம். ஸோ இதுல எவ்வளவு அழகா அந்த ஒரு சொல்ல வேண்டிய விஷயத்த இவ்வளோ பெரிய கதையை கூட 2 minutes சொல்ல முடியுங்கிறதுக்கு இது ஒரு குட் எக்ஸாம்பிள். ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் கம்யூனிகேஷன் பேரியர்ஸ். கம்யூனிகேஷன், இந்த எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன்ல நமக்கு வர பேரியர்ஸ், தடைகள் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா, லாங்குவேஜ் டிஃபரன்ஸ். இப்போ நமக்கு லாங்குவேஜ் ஒன்று தெரியும், ஆனா நம்மளுக்கு கேட்கறவங்களுக்கு ரிசீவர் எண்டெல்லாம் அவங்களுக்கு அது தெரியாது அப்படின்னா அது ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும். அந்த டிஃபரன்ஸ் வந்து கொஞ்சம் அஃபெக்ட் பண்ணும், ஆனாலும் புரிய வைக்க முடியும், பட் கொஞ்சம் அஃபெக்ட் பண்ணும். அப்புறம் இமோஷனல் பிளாக்ஸ் ஏதாவது இருந்தா அஃபெக்ட் பண்ணும். டிஸ்ட்ராக்ஷன்ஸ், நம்ம சொல்றச்ச அது வந்து கேட்கிற அளவுக்கு ஆர்வமா நம்ம சொல்லாட்டா, இல்லைன்னா அவங்களுக்கு வேற ஏதோ ஒரு தொந்தரவுகள் வந்துச்சுன்னா டிஸ்ட்ராக்ட் ஆயிடுவாங்க. அப்புறம் நம்ம ஒண்ணு சொல்லுவோம், அவங்களா ஒண்ணு அசியூம் பண்ணிப்பாங்க. நம்ம ஒண்ணு சொல்லுவோம், அது சரியா புரியாம மிஸ் கம்யூனிகேட் ஆயிடும். அப்புறம் கல்ச்சுரல் டிஃபரன்சஸ், நம்ம வந்து ஒரு நாட்டில இருந்தோ ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு நாட்டுக்கு போறச்ச அங்க நம்ம போனோம்னா அவங்க கல்ச்சரை நம்ம தெரிஞ்சுக்கணும், அவங்க இங்க வந்தாங்கன்னா நம்ம அங்க போனோம்னா அவங்க கல்ச்சர் நம்ம தெரிஞ்சுக்கணும், அவங்க இங்க வந்தாங்கன்னா நம்ம கல்ச்சரை அவங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த கல்ச்சுரல் டிஃபரன்சஸ் வந்து இருந்துச்சுனாலும் கம்யூனிகேஷன் வந்து பாதிக்கும். ஸோ ஒரு இடத்துக்கு போறதுக்கு முன்னாடி அவங்க கல்ச்சரை தெரிஞ்சுக்கிட்டு போனா பெட்டரா இருக்கும். இதுல மெயின் வந்து எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன்ல இந்த ஒரு 6 பாயிண்ட்ஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம சொல்ற போது கம்யூனிகேஷன்ல வந்து கிளாரிட்டி, நம்ம சொல்ற மெசேஜ்ல ஒரு கிளாரிட்டி இருக்கணும். இதுதான் இவங்க சொல்றாங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் கன்சைஸ், சொல்ல வந்தது சுருக்கமா சொல்லிடணும். அடுத்தது சொல்லும் போது அதுல ஒரு எம்பத்தி இருக்கணும், இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் இதை வந்து ஃபாலோ பண்ணணும். நம்ம எங்க பேசுறோம், எப்படி, நமக்கு வந்து 1000 டென்ஷன் இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம், ஆனாலும் நம்ம ஒரு டீம் கிட்ட இல்ல ஒரு வீட்டுல இல்ல பக்கத்து வீட்டுல யார்கிட்ட பேசினாலும் அவங்களுடைய நேரம் மற்றும் அவங்களுடைய சுதந்திரத்தையும் நம்ம மதிச்சு அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும். அப்புறம் ஆக்டிவ் லிஸ்னிங், நம்ம ஒண்ணு சொல்ல வரோம்னா நிச்சயமா நம்ம மட்டும் பேசிட்டே இருக்க மாட்டோம், அவங்களும் நம்ம கிட்ட பேசுவாங்க. பேசும்போது நம்ம அதை கொஞ்சம் காது கொடுத்து கேட்டுட்டு அதுக்கப்புறம் நம்மளோட பதில சொல்லணும்.
அவங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க, நம்ம ஏதாவது சொல்றோம்னா அது நம்மள சொல்றதை முடிக்க கூட விடாம அவங்க பாட்டு நடுவுல சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. சோ நம்ம சொல்றதும் அவங்களுக்கு புரியாது, அவங்க சொல்றதும் நமக்கு புரியாது. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அப்புறம் ஃபீட்பேக். ஏதாவது ஒண்ணு சொன்னாங்கன்னா அதை கேட்டுட்டு அதை பத்தி நம்மளுடைய கருத்துக்களை ஃபீட்பேக்கா கொடுக்கணும். அப்புறம் கல்ச்சுரல் அண்ட் கான்டெக்சுவல் சென்சிட்டிவிட்டி. இதுல வந்து என்னன்னா கம்யூனிகேஷன்ல ஒரு கல்ச்சருக்கு கல்ச்சர் மாறும்போது அந்த பழக்க வழக்கங்கள்னால கொஞ்சம் சென்சிட்டிவிட்டி, அதான் சிலதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டு நடக்கணும். இந்த கல்ச்சர் இதுதான் பண்ணுவாங்க, நமக்கு ரைட்டா இருக்குது அவங்களுக்கு ராங்கா இருக்கலாம், அவங்களுக்கு ராங்கா இருக்குது நமக்கு ரைட்டா இருக்கலாம். சோ யாருடைய மனதையும் புண்படுத்தாம நம்ம இதை வந்து ஃபாலோ பண்ணணும். இதுல வந்து என்னன்னா இந்த கல்ச்சுரல் அண்ட் கான்டெக்சுவல் சென்சிட்டிவிட்டிக்கு வந்து நான் பெஸ்ட் எக்ஸாம்பிளா நான் என்ன சொல்லுவேன்னா, இவங்க நம்மளுடைய சுவாமிஜி விவேகானந்தர் இவங்க வந்து செப்டம்பர் 11, 1893 வேர்ல்ட் பார்லிமெண்ட் ஆஃப் ரிலீஜியன்ஸ் அது வந்து சிகாகோல நடந்துச்சு. அப்போ வேர்ல்ட் பார்லிமெண்ட் ஆஃப் ரிலீஜியன்ஸ் அந்த மீட்டிங்க்கு வந்து உலகத்துல உள்ள எல்லா ரிலீஜனுடைய ஒரு தலைவர், ஒரு ரெப்ரசன்டேட்டிவா அந்த மீட்டிங்க்கு அனுப்பி அவங்களுடைய ரிலீஜனோட பெஸ்ட் இதை சொல்றதுக்காக அந்த ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அப்ப வந்து சுவாமி விவேகானந்தர் போனப்போ யாருமே வந்து ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் அவரை கொஞ்சம் இதுவா தான் பார்ப்பாங்க, என்ன ஒரு இந்தியன் ஆய்வங்க, அப்புறம் வந்து காவி வேஷ்டி குத்தி வந்திருக்காரு, இவர் ஒரு சாமியார், அவ்வளவுதான் ஒரு இமேஜ் இருக்கும். அவர் அதை பத்தி எல்லாம் கண்டுக்கவே இல்லை. அவர் போனதுடைய பர்பஸ் அந்த கம்யூனிகேஷன், அவர் போனது நம்ம இந்த மெசேஜை டெலிவர் பண்ணணும், அது மட்டும் தான் அவங்களுடைய ஃபோக்கஸா இருந்துச்சு. எப்படி டெலிவர் பண்ணணும், என்ன ஏது, அது மட்டும் தான் அவங்க ஒர்க் பண்ணாங்க. ஸோ அந்த சக்சஸ்ஃபுல் ஸ்பீச் இன்னைக்கு வரைக்கும் உலகத்துல உள்ள பெஸ்ட் ஸ்பீச்னா சுவாமி விவேகானந்தரோட சிகாகோ ஸ்பீச் தான். அவங்க அது எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா, சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் ஆஃப் அமெரிக்கா, அப்படி அந்த ஒரு இதுதான் அந்த ஐகானிக் வேர்ட் அவங்க அந்த மீட்டிங்ல ஆரம்பிச்சது. அந்த ஒரு இதை அவங்க ஸ்டார்ட் பண்ண உடனே அவங்கள பத்தி வச்சிருந்த அந்த பேட் இமேஜ் அத்தனையும் அப்படியே தூள் தூளா நொறுங்கி போய் அவ்வளவு பேரும் அப்படி பின் டிராப் சைலன்ஸ்ல அவர் ஆரம்பித்ததுல இருந்து முடிக்கிற வரைக்கும் ஈச் அண்ட் எவ்ரி வேர்டை கேட்டு அவரோட இது பண்ணாங்க. ஏன்னா அத்தனை இது மரியாதைய அவர் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாரு. பிகாஸ் ஆஃப் தட் ஐகானிக் வேர்ட் ஹி யூஸ்ட். சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ். ஏன்னா அமெரிக்காவோட கல்ச்சர்ல எல்லாம் சிஸ்டர் பிரதர் எல்லாம் எதிர்பார்க்கவே முடியாது. ஹாய் ப்ரோ, ஹாய் டியூட், இப்படிதான் அவங்க எல்லாம் பேசிப்பாங்க. அந்த பிரதர்ஹுட் சிஸ்டர் அந்த இதெல்லாம் அவங்களுக்கு இருக்கவே இருக்காது. அதுலயும் அவர் செலக்டிவா ஃபர்ஸ்ட் வந்து சிஸ்டர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் சொல்லிட்டு சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் ஆஃப் அமெரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் அவர் எவ்வளவு கன்சைஸா சொல்லியிருக்காரு பாருங்க. அந்த என்ன சொல்ல வந்தாரோ அந்த என்டையர் இதோட மீட்டிங்கோட இதையும் ஒரே லைன்ல சொல்லிட்டாரு. ஐ எம் ப்ரவுட் டு பிலாங் டு எ ரிலிஜியன் which has taught the world both tolerance and universal acceptance. இவ்வளவுதான் என் ரிலிஜியனா, இவ்வளவுதான். எல்லாரும் அவங்க ரிலிஜியனை பத்தி சொல்லுங்க. என்னோட ரிலிஜியன் which has taught the world both tolerance and universal acceptance. இதுதான் என் ரிலிஜியன் அப்படின்னு ஒரே லைன்ல ஃபுல் கான்செப்டையும் ஒரு கேப்சியூலா கொடுத்துட்டாரு. ஸோ இது வந்து இந்த கல்ச்சுரல் அண்ட் கான்டெக்சுவல் சென்சிட்டிவிட்டிக்கு ஒரு எக்ஸாம்பிளா நான் இது சொல்றேன். அது மாதிரி ஓகே, நெக்ஸ்ட் 7 C's ஆஃப் கம்யூனிகேஷன். கம்யூனிகேஷன்ல வந்து ஒரு 7 ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு. அது எஃபெக்டிவா இருக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த 7 ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபாலோ பண்ணா போதும். கிளியர், கன்சைஸ், கான்கிரீட், கரெக்ட், கோஹிரண்ட், கம்ப்ளீட் அண்ட் கர்டியஸ். இந்த 7 ஸ்ட்ராட்டஜிஸை நம்ம பேசுறச்ச, நம்ம எழுதுறச்ச, நம்மளுடைய ஆல் டைப்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன்ல நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா டெஃபினெட்லி அவர் கம்யூனிகேஷன் வில் பி வெரி எஃபெக்டிவ். ஸோ தேவையில்லாத சொற்களை பயன்படுத்தக்கூடாது. சொல்ல வேண்டியதை எப்படி சொல்லணுங்கிறதுக்கு இந்த 7 பிரின்சிபல் ஸ்ட்ராட்டஜிஸ் மட்டும் நமக்கு போதும். இது எப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். கிளியர்னா நம்மளோட அப்ஜெக்டிவ் வந்து கிளியரா இருக்கணும். அவாய்ட் காம்ப்ளெக்ஸ் வேர்ட்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ். இப்ப சில பேர் வந்து ஒரு இமெயில் டிராஃப்ட் பண்றாங்க, இல்ல ஒரு ஸ்பீச் ஏதோ கொடுக்குறாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, இன்டென்ஷனலாவே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளோட லாங்குவேஜ் வந்து ரொம்ப இதுவா இருக்கணும், ஹைஃபையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிக்ஷனரி யூஸ் பண்ணி நம்ம மீனிங் பார்த்தாதான் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னே புரியும். ஒரு நார்மலா ஜஸ்ட் ஒரு ஃப்ளோ ஆஃப் தாட்ஸ்ல புரியாது. அந்த அளவுக்கு காம்ப்ளெக்ஸான வேர்ட்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாம சொல்ல வேண்டியது சிம்பிளா கிளியர் கட்டா சொல்லிட்டா முடிஞ்சுது. செகண்ட், கன்சைஸ். கீப் இட் கிளியர் அண்ட் டு த பாயிண்ட். என்ன சொல்லணுமோ அந்த டு த பாயிண்ட், அவ்வளவுதான். சுத்தி வளைச்சு அதெல்லாம் பேச வேணாம். அவாய்ட் ஃபில்லர் வேர்ட்ஸ் அண்ட் சென்டென்சஸ். அதுக்கெல்லாம் நமக்கு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். கான்கிரீட். பி ஸ்பெசிபிக், நாட் வேக். கரெக்டா இதுதான் ஸ்பெசிபிக்னு அந்த ஒரு மெஷர்மெண்டோட சொல்லணும். யூஸ் ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ் டு சப்போர்ட் யுவர் மெசேஜ். Correct. Try to avoid typos. Use correct facts and figures. Use the right level of language. Typo இருக்கக்கூடாது. டைப்போனா ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இருக்கக்கூடாது. கரெக்ட் ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ்ல தப்பான டேட்டா கொடுக்க கூடாது. அண்ட் யூஸ் த ரைட் லெவல் ஆஃப், அதாவது
அந்த செட் ஆஃப் பீப்புளுக்கு நம்ம என்ன சொன்னா புரியுமோ அந்த லெவல்ல தான் நம்ம பேசணும். ஒரு ஸ்கூல் கிட் கிட்ட போய் நான் ஹைல காலேஜ் லெவல்ல பேசக்கூடாது, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஸ்கூல் கிட்ஸ் லெவல்ல பேசக்கூடாது. இது மாதிரி ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். நெக்ஸ்ட், coherent. Does your message make sense? Ensure it flows logically. Avoid covering too much. நம்ம பேசுறது கரெக்டா தான் பேசுறோமா, அதுல ஒரு லாஜிக் இருக்கா, அப்புறம் தேவையில்லாம அது ஃபேக்ட்னா ஃபேக்ட் ஒத்திட்டு தான் போகணும், எல்லாத்தையும் மறைக்க ட்ரை பண்ணக்கூடாது. கம்ப்ளீட். Does the message contain everything it needs to? Include a call to action. அந்த மெசேஜ்ல ஒரு எது சொல்ல வந்தோம்னா அதுல இருக்க எல்லாமே டாப் டு பாட்டம், ப்ராப்ளம் என்ன, சொல்யூஷன் என்ன, வாட் இஸ் த ப்ரிவென்டிவ் ஆக்ஷன் அண்ட் கரெக்டிவ் மெஷர்ஸ் எல்லாமே சொல்லிடணும். And courteous. Being polite builds goodwill. Ensure message is tactful. நம்ம எப்பவுமே நம்ம எந்த விஷயம் கன்வே பண்ணாலும் பொலைட்டா நம்ம பண்ணது சொல்றது கரெக்டா கூட இருக்கலாம், ஆப்போசிட்ல இருக்கவங்க தப்பு கூட பண்ணிக்கலாம். ஆனா நம்ம அதை சொல்ற விதம் வந்து பொலைட்டா சொல்லணும் அண்ட் டாக்ட்ஃபுல்லா சொல்லணும். அந்த டிப்ளமேட்டிக்கா வேர்ட்ஸ் யூஸ் பண்ணணும் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி சொல்லணும். ஸோ ஹவு டு பி கிளியர், ஸ்பெசிஃபிக்கா இருக்கணும். டிஃபைன் யுவர் பர்பஸ். நான் என்ன இந்த மெசேஜ்ல இதான் அதோட பர்பஸ். அப்புறம் அந்த சொல்ல வர இன்ஃபர்மேஷன் வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கணும். இப்படி மாத்தி மாத்தி ஆர்டரை மாத்தி சொன்னோம்னா புரியாது, கன்ஃபியூஸ் ஆயிடும். அது ஒரு ஆர்டரா சொல்லணும், சிம்பிள் லாங்குவேஜ்ல சொல்லணும். அவாய்ட் ஜார்கான்ஸ். அந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ்லாம் இருக்கும் ஆஃபீஸ்ல இல்ல சில இடத்துலலாம், அந்த மாதிரி டெக்னிக்கல் ஜார்கன்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணனா அந்த பக்கத்துல ரிசீவிங் எண்ட்ல இருக்கிறவங்களுக்கு அந்த ஜார்கன் தெரியாட்டா நம்ம சொல்றது புரியாது. ஸோ காமன் டேர்ம்ஸ் யூஸ் பண்ணணும். கன்ஃபார்ம் தட் யுவர் மெசேஜ் இஸ் ஈஸிலி அண்டர்ஸ்டுட். நம்ம சொல்றது வந்து அவங்களுக்கு ஈஸியா புரிஞ்சுக்கிட்டாங்களான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும், அதான் கிளியர். அதுக்கு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, இப்ப ஒரு லைன் சொல்றாங்க, ஐ வுட் லைக் டு மீட் அபவுட் த ப்ராஜெக்ட். இப்படி சொன்னா வந்து என்ன ப்ராஜெக்ட், என்ன மீட் பண்ணணும் ஒன்னும் புரியாது, அது வேகா இருக்கு. ஸோ ஹவு வில் இட் பி கிளியர்? ஐ வுட் லைக் டு மீட் டு டிஸ்கஸ் த Q3 ப்ராஜெக்ட் பட்ஜெட். ஆர் யூ ஃப்ரீ ஆன் டியூஸ்டே? ஸோ நான் எதுக்கு மீட் பண்ண போறேன்னா Q3 ப்ராஜெக்ட் பட்ஜெட்டை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறேன். நீங்க டியூஸ்டே ஃப்ரீயா இருக்கீங்களா? ஸோ ஒருத்தங்களோட அவைலபிலிட்டி என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கமிட் பண்ணணும். அதுதான் இந்த எக்ஸாம்பிள். செகண்ட், கன்சைஸ். கன்சைஸ்க்கு வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, நம்ம சொல்ல வர மெசேஜ் முதல்ல பிளான் பண்ணிக்கணும், அதுக்கு ப்ராக்டிஸும் பண்ணிக்கணும். அப்பதான் நம்மளால ஒரு இவ்வளோ பெரிய இதை கூட குட்டியா சொல்ல முடியும். அப்புறம் அதுல இருக்கிற அந்த சம்மரியில இதான் ஒரு ஃபுல் மினிட்ஸ் ஆஃப் த மீட்டிங் அனுப்புவாங்கல்ல, அது மாதிரி எவ்வளவு half an hour பேசினா கூட அதை 4 பாயிண்ட்ல அந்த சம்மரி சொல்ற மாதிரி சொல்லிடணும். டோன்ட் ரிப்பீட் த சேம் பாயிண்ட், திருப்பி சொல்லக்கூடாது. எலிமினேட் எனி இன்ஃபர்மேஷன் தட் இஸ் நாட் எசென்ஷியல் டு யுவர் மெயின் மெசேஜ். மெயின் மெசேஜ்க்கு என்ன தேவையோ அதை மட்டும் சொன்னா போதும். Be aware of your tendency to be verbose and actively work on being more concise. அதாவது எனக்கு தெரிஞ்ச எல்லா லாங்குவேஜ் ஸ்கில்ஸையும் நான் காமிச்சு நான் நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் யூஸ் பண்ணாதான் நான் சூப்பரா பேசுறேன் அப்படின்னு இல்லாம, நான் என்ன சொல்ல வரணும் கன்சைஸா அந்த பாயிண்ட் மட்டும் சொன்னா போதும். யூஸ் பாசஸ் இன்ஸ்டெட் ஆஃப் ஃபில்லர்ஸ் டு கிவ் யுவர் செல்ஃப் டைம் டு திங்க். நமக்கு ஏதோ ஒன்று பேசிட்டு இருக்கும் போதே டக்குன்னு ஸ்ட்ரக் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல வந்து பாசஸ் யூஸ் பண்ணிக்கணும், ஃபில்லர்ஸ் யூஸ் பண்ணி எக்ஸ்ட்ராவா அடிஷ்னலா வேர்ட்ஸ் ஆட் பண்ணக்கூடாது. லிசன் டு ஹவு அதர்ஸ் ரெஸ்பாண்ட் டு யுவர் கம்யூனிகேஷன் அண்ட் அட்ஜஸ்ட் அக்கார்டிங்லி. இப்போ நான் பேசிட்டே இருக்கேன், ஒரு மீட்டிங்ல உள்ள ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஏதோ ஒன்று எடுக்கிறேன், நான் பேசுறேன் அப்படின்னு சொன்னா அங்க இருக்கிறவங்க வந்து கவனிக்கிறாங்களான்னு முதல்ல நம்ம அப்சர்வ் பண்ணிட்டே நம்ம சொல்லணும். எனக்கு கொடுத்துருக்காங்கப்பா டாபிக், இதை நான் பாட்டு சொல்லிடுறேன், என் வேலை முடிஞ்சுது, அவங்க கவனிச்சா என்ன கவனிக்காட்டா என்ன, இது என்னோட இது கிடையாது, அப்படி இருக்கக்கூடாது. இது பிகாஸ் இட் இன்வால்வ்ஸ் மை டைம் ஆஸ் வெல் அஸ் தேர் டைம். ஸோ 2 பேரோட டைமும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அவங்களால ரெஸ்பாண்ட் பண்ண முடியல, அவங்களால இது பண்ண முடியல அப்படின்னா என்ன டிஸ்டர்ப் ஆயிருக்கு, இல்லை நம்ம சொல்றது என்ன புரியலங்கிறத அப்பப்போ கன்ஃபார்ம் பண்ணி ஃபீட்பேக் வாங்கிக்கணும். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து, I would like to inform you that the deadline for submitting your report is fast approaching and it is very important that you get in on time. இவ்வளோ பெரிய 3 லைன் சொல்லியிருக்காங்க. இதுல விஷயம் என்ன அப்படின்னா, டெட்லைன் கம்மியா இருக்கிறதுனால ரிப்போர்ட் உடனே வேணும், இவ்வளவுதான். ஸோ அதை கன்சைஸா எப்படி சொல்றது? The deadline for your report is tomorrow, submit it by end of the day. டெட்லைன் நாளைக்கு, நீ சப்மிட் பண்ண வேண்டிய டைம் இன்னைக்கு, end of the day. இவ்வளவுதான், முடிஞ்சது, சிம்பிள். நெக்ஸ்ட், டு பி கான்கிரீட், ப்ரிசைஸ் இருக்கணும். அவாய்ட் ஜெனரலைசேஷன்ஸ். இந்த இதுக்கு என்ன சொல்லணுமோ அது மட்டும் தான், ஜெனரலா எல்லாத்தையும் உள்ள கொண்டு வர வேணாம். ப்ரொவைட் clear examples. Make your message vivid and relatable. Be exact with facts, data and figures. இந்த எப்பவுமே வந்து ஃபேக்ட் அண்ட் டேட்டா வந்து மாறவே கூடாது, நம்ம சொல்றது கரெக்டா இருக்கணும். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து, we need to improve our sales performance அப்படின்னு சொல்றாங்க.
ஸோ சேல்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணணும். ஓகே, அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும், அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு என்ன அப்ரூவ்டா இல்லையா, இதெல்லாம் எதுவுமே தெரியாது. ஸோ எதுக்குமே வந்து ஒரு டார்கெட் இருந்தால் தான் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அதை கான்கிரீட்டா எப்படி சொல்றது, we need to increase Q4 sales by 15% compared to the last quarter. Q4 சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும். எவ்வளவுக்கு அந்த டார்கெட் என்ன, 15% more than the last quarter. இதுதான் இதுதான் கீ பாயிண்ட்ஸ். அவ்வளவுதான். Q4 இது எவ்வளவு பெர்சன்டேஜ் எந்த குவார்டரோட இன்க்ரீஸ் ஆயிருக்கணும், முடிஞ்சது. நெக்ஸ்ட், ஹவு டு பி கரெக்ட், அக்யூரேட், proofread carefully. In any type of communication there should not be any grammatical errors or spelling mistakes. இந்த ரெண்டு மட்டும் நாட் அலோடு. அது எந்த லாங்குவேஜா வேணா இருக்கலாம், தமிழா இருக்கலாம், இங்கிலீஷா இருக்கலாம், ஹிந்தியா இருக்கலாம், என்னவா வேணா இருக்கலாம். ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோ இல்ல கிராமட்டிக்கல் எரரோ வந்து பேசுறச்சையும் இருக்கக்கூடாது, எழுத்து இதுலயும் இருக்கக்கூடாது. ஃபேக்ட் செக் இன்ஃபர்மேஷன், சொல்ற இன்ஃபர்மேஷன் எனக்கு நல்லா தெரிஞ்சா ஆத்தென்டிக்கா இருந்தா மட்டும்தான் சொல்லணும். அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு அரைக்குறையா கேட்டு சொல்லக்கூடாது. ஃபாலோ ஸ்டாண்டர்ட்ஸ், பாலிசிஸ் ஆர் ஃபார்மேட்ஸ், அந்த பாலிசியோட இதை ஃபாலோ பண்ணணும். என்ஷூர் யுவர் ரைட்டிங் இஸ் ஃப்ரீ ஆஃப் கிராமட்டிக்கல் எரர்ஸ். இதுக்கு எக்ஸாம்பிள், த மீட்டிங் இஸ் அட் 2 PM, ஸோ கெட் தேர் ஆன் டைம். இது வந்து ஸ்போக்கன், 2 மணிக்கு மீட்டிங்பா வந்துருங்க. The meeting is at 2 PM, so please arrive on time. Professional correcta சொல்லணும் without any grammatical mistake. Coherent, when your communication is coherent, it's logical. All points are connected and relevant to the main topic. The tone and flow of the text is consistent. Communication வந்து நம்ம என்ன சொல்றோமோ அதுல ஒரு லாஜிக் இருக்கணும். அண்ட் இட் இஸ் லைக் கனெக்டிங் த டாட்ஸ். அதுல எல்லாமே கனெக்ட் ஆயிருக்கணும். பிட்டா இங்க ஒண்ணு இங்க ஒண்ணு இங்க ஒண்ணு இருக்கக்கூடாது. அந்த ஃப்ளோ ஆஃப் தாட் இருக்கணும், அதுல டோன் இருக்கணும். இது ரெண்டுமே வந்து கன்சிஸ்டன்டா இருக்கணும். அப்பதான் அந்த மெசேஜ் வந்து கொஹிரண்டா இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள், the new software is ready, we will need more training next month, but it should improve our efficiency. இதான் மெசேஜ். இது எவ்வளவு கொஹிரண்டா நம்ம சொல்லலாம். the new software is ready, while we will need more training next month, it is expected to improve our efficiency. And the connecting the dots மாதிரி இதையும் இந்த ஈவெண்ட்டையும் கனெக்ட் பண்ணி எவ்வளவு அழகா சொல்றோம். இதுதான் அந்த கொஹிரண்ட்ங்கிற அந்த ஸ்கில்ல வளர்த்துக்கிறது. ஹவு டு பி கம்ப்ளீட், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு இன்ஃபர்மேஷன் சொன்னா முழுசா சொல்லணும். இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு சொல்லிட்டு பாதியில விடக்கூடாது. பி தரோ, செக் ஃபார் கேப்ஸ், அட்ரஸ் key points, ensure recipients have necessary information. நம்ம ஒரு ப்ராஜெக்ட் முடிக்கணும்னா அதுக்கு தேவையான ஃபுல் கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனும் நம்ம கொடுத்துட்டோமா, அப்பதான் அது சக்சஸ்ஃபுல்லா வரும். நான் ஒன்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்னு மெயினானதை நான் விட்டுட்டேன் அப்படின்னா அது ஃபிளாப் ஆயிடும். ஸோ என்ஷூர் யுவர் மெசேஜ் இன்க்ளூட்ஸ் எவ்ரி ரெலவென்ட் டீடைல். These are very important. Example, hi everyone, there is a science fair on Friday, you should come. இது வந்து எப்படி இருக்கு, இதே கம்ப்ளீட்டா சொல்லணும்னா, hi everyone, our school is hosting a science fair on Friday at 10 AM in the main hall. So என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டாங்க, சயின்ஸ் ஃபேர் கண்டக்ட் பண்றாங்க, டே சொல்லியாச்சு, டைம் சொல்லியாச்சு, இது சொல்லியாச்சு, ஹால் சொல்லியாச்சு, மெயின் ஹால்னு சொல்லிட்டேன். ஸோ ஐம் பிரசன்டிங் அ ப்ராஜெக்ட். நான் எதுக்கு கூப்பிடுறீங்க நீங்க, ஐம் பிரசன்டிங் அ ப்ராஜெக்ட் ஆன் சோலார் எனர்ஜி, ஐ வுட் லவ் ஃபார் யூ ஆல் டு கம் அண்ட் see it. ஸோ இதுதான் வந்து கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன். நான் ஏன் கூப்பிடுறேன், எது கூப்பிடுறேன், எங்க நடக்குது எதுவுமே தெரியாம ஏதோ சொன்னாங்கப்பா அவங்கன்னு சொல்லிட்டு போனாங்க, எனக்கு வேற எதுவும் தெரியாது, இப்படி சில பேர் சொல்லுவாங்க ஒரு இன்ஃபர்மேஷன் கன்வே பண்ணும்போது. அப்படி கிடையாது, கம்ப்ளீட்டா சொல்லணும். அண்ட் courteous, show respect. அவங்க யாரா இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, பட் we should give respect. And listen actively. அட்லீஸ்ட் அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி சொல்றாங்களே சொல்லிட்டு we should listen actively. இல்லைன்னா நம்ம அதுல கலந்துக்கவே கூடாது. Be considerate, give full attention and reply thoughtfully. Recognize and thank others for their support. ஒரு ப்ராஜெக்டோ இல்ல நம்ம வீட்லயே ஏதோ நல்லபடியா முடிஞ்சதுன்னா கூட அது கூட கிரெடிட் வந்து எல்லாருக்கும் கொடுக்கணும். ஸோ we should recognize and thank others. அதுல நம்ம courteousness காமிக்கணும். எக்ஸாம்பிள், this is a terrible idea, you should have thought this through. நீ ஃபர்ஸ்டே யோசிச்சு பண்ணிக்க கூடாதா அப்படி சொல்றாங்க. ஸோ இதை எப்படி மாத்தி சொல்லலாம், I appreciate the effort, but have you considered the potential risks of this approach? Perhaps we can discuss alternatives. நீ எவ்வளவோ எஃபர்ட்ஸ் போட்டிருக்க, அந்த எஃபர்ட்டை நாங்க அப்ரிஷியேட் பண்றோம், பட் இருந்தாலும் அந்த ரிஸ்கையும் நம்ம கொஞ்சம் திங்க் பண்ணி பார்த்துருந்தோம்னா வேற ஏதாவது ஆல்டர்னேட்டிவ்ஸ் நம்ம ட்ரை பண்ணிருக்கலாம். ஸோ இட்ஸ் அ சஜஷன். வெறும் வந்து பிளேம் மட்டும் பண்ணாம ஒரு சஜஷனோட ஒரு சொல்யூஷன் கொடுக்குறோம். ஓகே, இப்போ நான் சொன்ன இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே, தட் இஸ் clear, concise, concrete, correct, coherent, complete, courteous. இந்த 7 C's of communication, இந்த aspect strategies எல்லாத்தையும் கலந்து ஒரு பெஸ்ட் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொன்னா
இது என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல நான் இதை சூஸ் பண்ணிருக்கேன். இந்த பாட்டை, இது பாரதியாருடைய பாட்டு. இதுல இந்த ஃபுல் பாட்டையும் நான் எடுத்துக்கல, இதுல இருக்க மெயின் பாட்டை ஸ்டான்சாஸ் மட்டும் எடுத்திருக்கேன். சிந்து நதியின் மிசை நிலவினிலே சேரணன் நாட்டிலம் பெண்களுடனே சுந்தர தெலுங்கினில் பாட்டி செய்து தோணிகள் ஓட்டி விளையாடி வருவோம். கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம் காவிரி வெற்றிலைக்கு மாறு கொள்ளுவோம். சிங்க மராட்டியர்தம் கவிதை கொண்டு சேரத்து தந்தங்கள் பரிசளிப்போம். சிங்கள தீவினுக்கோர் பாலம் அமைப்போம், சேதுவை மேடுறுத்தி வீதி சமைப்போம். வங்கத்தில் ஓடி வரும் நீரின் மிகையால் மையத்து நாடுகளில் பயிர் செய்வோம். எவ்வளவு ஒரு தொலைநோக்கு பார்வை பாரதிக்கு இருந்திருந்தனா, ஒண்ணுமே இல்ல. அவரு ஆங்கிலேயருக்கு அடிமைப்பட்டு கிடந்த காலத்துல இதெல்லாம் நடக்குமா? நம்ம சும்மா நம்ம இன்னைக்கு அட்வான்ஸ் ஆன டெக்னாலஜி இருக்கிற இந்த இதுலயே யாராவது ஏதாவது சொன்னா நம்ம நம்ப மாட்டோம். ஆமா, இப்ப இருக்க இந்த பாலிடிக்ஸ்ல இந்த இதெல்லாம் இதெல்லாம் நடக்கவா போகுது, இந்தியாவிலதான், இதுக்கு மேல ஒன்னும் ஆகாது, இப்படிதான் நம்ம இன்னைக்கு வரைக்கும் பேசிட்டு இருக்கோம். ஆனா பாரதிக்கு என்ன ஒரு கான்பிடன்ஸ் இருந்திருந்தா, இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் இருந்திருந்தா, இத்தனை ஸ்ட்ராட்டஜியும் அப்ளை பண்ணி ஒரே பாட்டுல ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணது மட்டும் இல்லாம நேஷனல் இன்டகிரேஷன். இது பாத்தீங்கன்னா சிந்து நதி எங்க இருக்குது, அதை அது வெறும் ஸ்ட்ராட்டஜியா மட்டும் சொல்லாம அந்த ஸ்ட்ராட்டஜிக்குள்ள கவித்துவத்தை கொண்டு எவ்வளவு ரசிச்சு அவர் வாழ்ந்த காலத்துல வறுமைனா வறுமை, அடுத்த வேலை சாப்பாட்டுக்கே அவருக்கு கிடையாது. ஆனா இன்னைக்கு இருக்க பொயட்ஸ் கவிஞர்கள்லாம் கோடீஸ்வரர்களா ஒரு சின்ன ஒரு சாங் ஹிட்டானாலே அவங்கதான் டாப் அப்படி இருக்காங்க. ஆனா பாரதியை ரெகக்னைஸ் பண்றதுக்கு யாருமே இல்ல. அப்படி இருந்த இதுல அதெல்லாம் அதை பத்தி கவலையே படல. அவரோட பேஷன் கவிதை பாடுறது, பாட்டு எழுதுறது, என் வேலை இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு அழகா அது ப்ரொஃபஷனலா இப்படி பண்ணிருக்காரு. எல்லாமே அடங்கி இருக்குது இந்த பாட்டுல. நான் ஃபீல் பண்ணேன், சிந்து நதியின் மிசை நிலவினிலே சேரணன் நாட்டு, அதாவது கேரளத்தோட பெண்களை கொண்டு வந்துட்டாரு, சிந்து நதியை கொண்டு வந்துட்டாரு, சுந்தர தெலுங்க கொண்டு வந்துட்டாரு, உள்ள தோணிகள் ஓட்டி விளையாடு வருவோம், எல்லாம் ஜாலியா விளையாடுவோம். கங்கை அந்த ட்ரேடிங்கை கொண்டு வராரு, எக்கனாமிக்ஸை கொண்டு வராரு உள்ள. கங்கை நதிப்புறத்துல இருக்கிற கோதுமை நான் சும்மா பிசினஸ்க்காக ட்ரேட் பண்ண மாட்டேன், ஏன்னா எனக்கு வேண்டாததெல்லாம் உன்கிட்ட தருவேன், உனக்கு வேண்டாததெல்லாம் எங்கிட்ட வாங்குறது, நம்ம 2 பேரும் ட்ரேட் பண்ணிப்போம், ஆனா மக்கள் எப்படியும் போகட்டும், அப்படிலாம் கிடையாது. அதுலயும் ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்றாரு. எனக்கு என்ன தேவையோ நான் உனக்கு கொடுக்குறேன், உன்கிட்ட வாங்கிக்கிறேன், உனக்கு வேணும்போது நான் உனக்கு கொடுக்குறேன். சோ கோதுமை பண்டத்தை வாங்கிட்டு காவிரி வெற்றிலைக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்போம். நம்ம சிங்க மராட்டியர் அவங்க கவிதை பாடுறதுல சூப்பர் எக்ஸலண்ட். அவங்களோடதுக்கு எங்க சேர நாட்டுல உள்ள தந்தங்களை நாங்க கிஃப்டா கொடுக்குறோம், இதை கொடுக்குறோம், அதை வாங்குறோம். அதுக்கப்புறம் பிராட் விஷன், சிங்கள தீவினுக்கு ஒரு பாலம் அமைப்போம், எங்கேயும் தமிழ்நாட்டிலையும் ஸ்ரீலங்காவையும் கனெக்ட் பண்ணுவோம். எப்போ அந்த காலத்துல ஒண்ணுமே இல்லாத அந்த இதுல அவரோட விஷன்னா அப்படி இருக்குது. சேதுவை மேடுறுத்தி, சேது அந்த ரீஜனை மேடாக்கி அது மேல வீதி சமைப்போம். வங்கத்தில் ஓடி வரும் அந்த எல்லா ரிவர்ஸையும் கனெக்ட் பண்ணணும்னு இப்ப நம்ம ட்ரை பண்ணிட்டு இருக்கிற அந்த ப்ராஜெக்ட பாரதி அந்த காலத்திலே பண்ணிட்டு போயிட்டாரு. அவர் கோடு அண்டர்லைன் பண்ணி பிளான் போட்டு கொடுத்துட்டு போயிட்டாரு. வங்கத்தில் ஓடி வரும் நீரின் மிகையால் மையத்து நாடுகளில் பயிர் செய்வோம். நீங்க அங்க நிறைஞ்சுதான் திறந்து விடுங்க, நாங்க இங்க பயிர் செஞ்சுக்குவோம், எங்க விவசாயிகள் வாழ்வாங்க, எங்க மக்கள் வாழ்வாங்க அப்படின்னு சொல்லி அழகா ஒரே பாட்டுல மொத்த என்னென்ன தேவையோ அத்தனை கான்செப்டையும் சொல்லிட்டு எழுதி வச்சிட்டாரு. ஸோ இந்த பாட்டை இதுக்கு எக்ஸாம்பிளா சொன்னேன் நானு. அதுக்கப்புறம் இந்த திருக்குறள் இது சொல்வன்மையில கிடையாது, அந்த அதிகாரத்துல கிடையாது. ஆனாலும் இதுல ஒரு மெயின் பாயிண்ட் என்னன்னா, வாய்மை எனப்படுவது யாதனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல். நம்ம சொல்ற சொல்ல மற்றவங்க யாருக்குமே தீங்கு விளைவிக்காத, தீங்கு தராத சொற்களை நம்ம பயன்படுத்தணும். அந்த செலெக்ஷன் ஆஃப் வேர்ட்ஸை பத்தி சொல்லியிருக்கிறார் திருவள்ளுவர். அதனால அந்த திருக்குறளை நான் மேற்கோள் காட்டுறேன். அதுக்கப்புறம் இதுவும் என்னோட பெர்ஸ்பெக்டிவ் தான். இதுல என்னன்னா, நான் ஒரு 3 பேர் எடுத்திருக்கேன். விதுர நீதி, விதுரருடைய மகாபாரதத்துல விதுரர், சாணக்கிய நீதி, சாணக்கியர். அதுக்கப்புறம் இங்க இன்னைக்கு இருக்கிற நம்மளோட எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கர். இவங்க 3 பேருக்கும் ஒரு இதை தயவு செஞ்சு பாலிடிக்ஸா பார்க்காதீங்க. இவங்க 3 பேருக்கும் உள்ள ஒரு யூனிக்னஸ் நான் காட்ட விரும்புறேன். என்னன்னா, விதுரர் அவ்வளோ ஒரு இன்டெலிஜென்டான ஒரு மினிஸ்டர். அந்த இதுல இன்டெலிஜென்ட் மட்டும் இல்ல, ஹானஸ்ட் அண்ட் சின்சியர். மகாபாரதத்திலேயே ஒரு பெஸ்ட் கேரக்டர்னா கிருஷ்ணரை விட உயர்ந்தவரும் கூட எடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு பெஸ்ட் பர்சன்னா விதுரர் தான். தப்புனா தப்பு, கரெக்ட்னா கரெக்ட். நீ யாரா இருந்தாலும் பரவாயில்ல, என் மனைவியா இருந்தாலும் சரி, என் மகனா இருந்தாலும் சரி, என் எதிரியா இருந்தாலும் சரி, எல்லாரும் எனக்கு ஒரே சரி நிகர் சமானம் தான் அப்படிங்கிறதுல நீதி வலுவாதவர் விதுரர். அதனாலதான் விதுர நீதினே சொல்லி அவரு வியாசர் மகாபாரதத்துல ஒரு பகுதியே எழுதி வச்சிருக்காங்க. ஒரு அரசர்ல இருந்து கடைசி குடிமகன் வரைக்கும் எல்லாரும் ஃபாலோ பண்ண வேண்டிய அத்தனை ரூல்ஸையும் எழுதி வச்சிருக்காங்க.
அதுல வந்து இதை எதுக்கு சொல்றேன்னா, ஒரு அந்த அரக்கு மாளிகையை வந்து எரிக்கணும்னு சொல்லி துரியோதனன் பிளான் பண்ணப்போ விதுரன் வந்து என்ன பண்ணுவாரு, அவர் வந்து மந்திரி, துரியோதனனுடைய அரசவையில மந்திரியா இருக்காரு. சோ அவன் ஆனாலும் அவர் வந்து சுட்டி காட்டுவாரு, நீ சொல்றது தப்புப்பா, நீ செய்யற காரியம் தவறுன்னு சுட்டி காட்டிடுவாரு, அவரோட கடமை முடிஞ்சது. ஆனா அவன் கேட்க மாட்டான். ஆனாலும் இவர் வந்து என்ன பண்ணுவாரு, பாண்டவர்களுக்கும் ஹெல்ப் பண்ணல, ஒரு அநீதி இழைக்கிறதுக்கு தான் உடந்தையா இருக்கக்கூடாதுங்கிறதுனால அழகா ஒரு ஹிண்ட் கொடுப்பாரு அவங்களுக்கு. அதாவது நான் இவன் கிட்ட சொல்லிட்டேன் நீ தப்பு பண்ற செய்யக்கூடாதுன்னு, நீ தப்பிக்கிறதுக்கும் நான் உனக்கு ஒரு ஹிண்ட் கொடுத்துறேன், அதோட என் வேலை முடிஞ்சது, அதை நீ யூஸ் பண்ணிக்கிறது உன்னோட இது. அதை எவ்வளவு அழகா ஒரே லைன்ல சொல்லுவாரு, காடு தீப்பற்றி எரியும் போது எலிகள் மட்டும் வலையில் புகுந்து தப்பித்துக் கொள்ளும் அப்படின்னு அந்த வேர்டை சொல்லுவார், அந்த வார்த்தையை சொல்லுவாரு. தட் இஸ் லைன். அதை வச்சுட்டுதான் கடைசியில வந்து பீமனும் தர்மனும் அந்த வார்த்தையில இருந்து உண்மையை கிரகிச்சு அரக்கு மாளிகையை எரியறதுக்கு முன்னாடியே வந்து அது உள்ள இருந்து ஒரு சுரங்க பாதையை அமைச்சு அது வழியா தப்பிச்சு அவங்க எல்லாரும் அவங்களுடைய உயிரை காப்பாத்திப்பாங்க. சோ அந்த அளவுக்கு அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில், விதுரனுடைய ஒரே லைன்ல எவ்வளவு பேரோட உயிரை காப்பாத்திருக்காரு, அவருடைய கடமையை எப்படி கரெக்டா செஞ்சாருங்கிறதுக்கு இது எக்ஸாம்பிள். அதே மாதிரி சாணக்கிய நீதியில அவர் வந்து அவருடைய அரசருக்கு பிளஸ் குடிமகன்களுக்கு எல்லாருக்கும் ஏகப்பட்ட கான்செப்ட், கார்பரேட் சாணக்கியா இதுனே பிரின்சிபல்ஸ்னே இருக்குது, கார்பரேட்ல கூட இன்னும் ஃபாலோ பண்றாங்க அவரோட இதை. அந்த இது அவரும் ஒரு பெஸ்ட் மினிஸ்டர், அந்த இதுக்கு எக்ஸாம்பிள். இன்னைக்கு நம்ம கரண்டா நம்மளோட எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டரும் டிப்ளமசிக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள்னா அவர் தான். அவர் என்ன பார்ட்டி பாலிடிக்ஸ் அதெல்லாம் நான் பேசல, டிப்ளமசி ராஜதந்திரம். இன்னைக்கு இந்தியாவால இத்தனை சூழ்ச்சிகளுக்கும் நடுவுல இந்தியா இன்னைக்கு தலை நிமிர்ந்து நிக்குது அப்படின்னா மிஸ்டர் ஜெய்சங்கருடைய டிப்ளமசி. இந்த 3 பேரையும் நான் கம்பேர் பண்ணி ஒரு பெர்ஸ்பெக்டிவா பார்த்தேன். சோ இதுதான் கம்யூனிகேஷன் ஸ்கில்லுக்கு வெரி இம்பார்ட்டன்ட் டிப்ளமசி, அதுதான். So the most important thing in communication is hearing what is not being said. சொல்லாததையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் நம்ம கேட்கறவங்க லிசனர்ஸ். அந்த அளவுக்கு நம்ம கம்யூனிகேஷன் ஸ்கில் எஃபெக்டிவா இருக்கணும். லெட்ஸ் நாட் ஜஸ்ட் ஸ்பீக், லெட்ஸ் கனெக்ட். லெட்ஸ் நாட் ஜஸ்ட் ஹியர், லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட். நம்ம பேசுறத மட்டும் இல்ல, நம்ம அவங்கள வந்து அட்ராக்ட் பண்ணி நம்மளால அவங்களோட கனெக்ட் பண்ண முடியணும். நம்ம சொன்னா நெக்ஸ்ட் அவங்க நம்மள ட்ரஸ்ட் பண்ணி நம்ம சொல்றதை அவங்க பிலீவ் பண்ண வைக்கணும். அந்த கனெக்டிவிட்டி இருக்கணும். அண்ட் அது காதுல வாங்கிட்டு சும்மா கேட்கிற செய்தியா இருக்கக்கூடாது. அதை உள் வாங்கி எதுக்கு சொல்றாங்க, ஏன் சொல்றாங்க, அதுக்கு பின்னாடி இருக்க ஃபேக்ட்ஸ் அண்ட் இது என்னன்னு சொல்லி புரிஞ்சுக்கணும். அந்த அளவுக்கு கம்யூனிகேஷன் இருக்கணும். வேர்ட்ஸ் ஆர் ஃப்ரீ, ஹவு யூ யூஸ் தம் மே காஸ்ட் ஆர் ஹீல். வேர்ட்ஸ் வந்து நீ டிக்ஷனரி நிறைஞ்சு கிடைக்குது. அந்த வேர்ட்ஸை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது தான் அது நமக்கு பெனிஃபிட்டையோ டிமெரிட்டையோ கொடுக்கும். அவ்வளவுதான். தேங்க்யூ ஃபார் ஆல் ஃபார் யுவர் டைம். ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்தது மேம். உங்களோட ஒவ்வொரு ஸ்லைடும் நிறைய விஷயங்களை சொல்லி ஃபர்ஸ்ட் ஒவ்வொன்றா அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு போனீங்க. ஆல் ஆஃப் சடன் அப்படி போகாம டைப்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் இருந்து பேரியர்ஸ் என்ன, அப்புறம் அதோட 7 C's சொல்லிட்டு ஒவ்வொன்றும் ரொம்ப சூப்பராக கொண்டு போனீங்க. ஸோ ரொம்ப சிறப்பாக இருந்த நிகழ்ச்சி. ஃபீட்பேக் மக்கள் ஆர்வமாக இருக்கிறாங்க. ஸோ முதலில் ரமேஷ் சார் ஷேரிங் ஸ்டாப் பண்ணிடுறீங்களா? எஸ் மேம். தேங்க்யூ. எஸ் ரமேஷ் சார், ஓவர் டு யூ. தேங்க்யூ. ஆக்சுவலி ஒரு கம்யூனிகேஷன்னா எப்படி இருக்கணும் அப்படின்னு அவங்க இன்னைக்கு சொல்லலை, அவங்களோட ப்ரெசன்டேஷன் இருந்தது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அவங்களோட வேர்ட்ஸு ப்ரெசன்டேஷன் ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்க அதை கிளியராக பண்ணி காமிச்சிட்டாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். பர்டிகுலராக அந்த 7 C's ஆஃப் கம்யூனிகேஷன் சொன்ன விஷயம் அத்தனையுமே அவங்களுடைய கம்யூனிகேஷன்ல இம்ப்ளிமெண்ட் ஆச்சு. எந்தவித சந்தேகமும் இல்லாம எல்லாருக்குமே ஒரு கம்யூனிகேஷன்னா என்ன அப்படிங்கிறத மிக சிறந்த வகையில புரிய வச்சிருக்காங்க. அப்படிதான் நம்ம சொல்லணும். வெர்பல் கம்யூனிகேஷன்னா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், ரிட்டன் கம்யூனிகேஷனுக்கு ஒரு சின்ன வீடியோ, நான் வெர்பல் கம்யூனிகேஷனுக்கு ஒரு டாம் அண்ட் ஜெர்ரி, அந்த மாதிரி வந்து பேரியர்ஸ்னா என்ன, அதோட கம்யூனிகேஷன்ல சொல்வன்மையில என்ன சொல்றாரு,